हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेदसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्. மகாபாரதத்தில் மௌசல பர்வா ஆரம்பிக்கிறது. யுதிஷ்டிரருக்கு சில அபசகுணங்கள் வேற ஆகிறது. அர்ஜுனன் கிளம்பிட்டான் துவாரகைக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் தான் மௌசல பர்வம் ஆரம்பிக்கிறதே. முதல் ஸ்லோகமே இதுதான். யுதிஷ்டிரருக்கு அபசகுணங்கள் ஆகிறது. ஷட்ரிம்ஷோத்வத சம்பிராப்தே வர்ஷே கௌரவநந்தனஹ ததர்ஷ விபரீதானி நிமித்தானி யுதிஷ்டிரஹ. ஷட்ரிம்ஷோத்வத சம்பிராப்தே, ஷட் த்ரிம்ஷோ அப்படின்னா 36. ஷட்ரிம்ஷோத்வத சம்பிராப்தே வர்ஷே கௌரவநந்தனஹ. வருஷே கௌரவநந்தனஹ அதாவது 36 வருடங்கள் ஆயிடுத்து அப்படின்னு சொல்றார் இங்க வைஷம்பாயனர். இந்த கதையை ஜனமேஜயனுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறச்சே மௌசல பர்வாவை ஷட்ரிம்ஷோ அப்படின்னா 36 வருடங்கள் ஆயிடுத்து. குருக்ஷேத்திர யுத்தம் முடிஞ்சு 36வது வருஷம். அப்போதான் இந்த மாதிரி 36 வருஷங்கள் ஆயிடுத்து. ஸோ அந்த சமயத்தில் தான் இந்த அபசகுணங்கள்லாம் ஆறுது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, அடுத்தடுத்த நாள் இதெல்லாம் நடந்துடுதுன்னு இல்லை. குருக்ஷேத்திர யுத்தம் ஆன உடனே நம்ம சொன்ன எல்லா கதையும் திருதராஷ்டிரன் வானப்பிரஸ்தம் போனதோ, முக்தி பெற்றதோ, அல்லது அஸ்வமேதம் நடந்ததோ அடுத்தடுத்த நாள் ஒன்று நடந்துள்ள 36 வருடங்கள் பாண்டவர்கள் சந்தோஷமாக தான் வாழ்ந்திருக்கார்கள். அதன் பிறகுதான் இந்த வைபவங்கள்லாம் நடக்கிறது. மௌசல பர்வா முதலிய வைபவங்கள் 36 வருடங்கள் ஆன பிறகு சில அபசகுணங்கள் காண்றார் யுதிஷ்டிரர். ததர்ஷ விபரீதானி, விபரீதமா இருக்கு. நிமித்தானி யுதிஷ்டிரஹ. இங்கே இவர் அபசகுணம் கண்டுண்டே இருக்கிற சமயத்துல தான் அர்ஜுனன் கிளம்பி துவாரகைக்கு போயின்னு இருக்கான். அஸ்வமேதம் முடிஞ்சு பகவான் இந்த பக்கம் திரும்பியே வரலன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா வரலன்னு அர்த்தம். பார்த்தா அப்படிதான் புரியுறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் துவாரகையில் யது குலம், அந்த யாதவ குலம், அவர்கள் எல்லாரும் ஒருத்தர் மார்வேஷம் போட்டு விளையாடின்னு இருக்கார்கள். ஒருத்தருக்கு வேற வேற வேஷம் போட்டு ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் கிண்டல் பண்ணிட்டு கேலி பண்ணிட்டு நல்லா சிரித்து வம்பு பேசி விளையாடின்னு இருக்கார்கள். அந்த குலத்தில் இருக்க அத்தனை பேர்களும் விளையாடுறார்கள். அதில் சாம்பனுக்கு ஒரு ஸ்திரீ போல, சாம்பன்கிறது யாருன்னு நமக்கு ஞாபகம் இருக்கும். கிருஷ்ணனுக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்த பிள்ளை. துரியோதனனுடைய நேர் மாப்பிள்ளை. துரியோதனனுடைய பெண் லக்ஷ்மணாவை இந்த சாம்பனுக்கு தான் விவாகம் பண்ணி கொடுத்திருந்தா. துரியோதனன் தான் இவனுடைய மாமனார். அந்த சாம்பனுக்கு அவன் ரொம்ப அழகா இருப்பான் பார்க்கறதுக்கு. அவனை போல ஒரு அழகு கிடையாதுன்னு நினைக்கிறாப்புல அவ்வளவு அழகு சாம்பன். கிருஷ்ணனுடைய பிள்ளைனா கேட்கணுமோ, அவன் நல்ல அழகுதான். அது சாம்பனுக்கு ஸ்திரீ போல வேஷம் போட்டு அவளை, அதுவும் ஒரு கர்ப்பவதி போல ஒரு வேஷம் போட்டு அவனை வச்சு விளையாடின்னு இருக்கார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அங்கே ரிஷிகள்லாம் வந்து உட்காந்து அனுஷ்டானம் பண்ணி முடிச்சுட்டு அக்கடா நாங்கள் வந்து உட்காண்டிருக்கிற சமயமாக வேடிக்கை விளையாட்டெல்லாம் நம்ம நமக்குள்ளே வச்சுக்கணும். பெரியவர்கள் முன்னாடி அதெல்லாம் செஞ்சிடக்கூடாது. இந்த கேலி பண்ணுறதோ வம்பு பேசுகிறதோ சில சமயம் பெரியவர்கள் அதை யதார்த்தமாக ஏற்றுண்டு சரி ஏதோ குழந்தைகள் விளையாடுறதுன்னு விட்டுடுவா. ஆனால் சில சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு கூட கோபம் வரும். அப்புறம் அவர்கள் வாயிலேருந்து வர சாபத்துக்கு நம்ம ஹேத்துவா ஆயிடுவோம். அதுக்கு போய் நம்ம பலியாகிறாப்புல ஆயிடும். அதனால பார்த்து விளையாடணும். அதுவும் ரிஷிகள் கிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி இருக்க இவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள், நம்ம ரிஷிகளையும் இந்த விளையாட்டுல சேர்த்துக்கலாமே, இவர்களோடையும் சேர்ந்து விளையாடலாமே அப்படின்னு முடிவு பண்ணார்கள். டே சாம்பா, இங்க வாடா, வா இந்த பக்கம் வா, இப்படி வா, இவனை அழைச்சிட்டு போங்கள் முதல்ல அவர்கள் கிட்ட. ரிஷிகள் முன்னாடி இவனை அழைச்சிட்டு போவோம்னா அந்த சாம்பனை மெதுவா அப்படியே 4-5 பேரா தாங்கி பிடிக்கிறாப்புல பிடிச்சிட்டு வந்து அவனை
அவனை நிற்க வச்சு எல்லாரும் சேவிக்கிறார்கள். இப்படி சேவித்த உடனே சாம்பனும் வயிற்ற தள்ளிண்டே, ஒரு கர்ப்பவதி ஸ்திரீ எப்படி நடப்பாளோ அது போலவே நடந்து வயிற்ற தள்ளிண்டே வந்து, வாப்பா வா 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 வாமா, ரிஷிகள்லாம் வந்திருக்கா பத்தியா, நீ கர்ப்பவதியா வேற இருக்க, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, வந்து சேவி. எல்லாருமே வந்து சேவிச்சார்கள். கடைசியாக அந்த சாம்பனை அனுப்புகிறார்கள், சேவி போ, ரிஷிகளை போய் சேவி அப்படின்னு. உடனே வயிற்ற தள்ளிண்டே வந்து சேவிக்கிறா. அதை எல்லாரும் அதை பார்த்து கடன்னு சிரிக்கிறார்கள். ஏன்னா அவன் வயிற்ற தள்ளிண்டு போகிறது அப்படி சிரிப்பாக கேலியாக இருக்கு எல்லாருக்கும். இப்படி இவன் முன்னாடி வந்து நின்ன உடனே இப்படி ரிஷிகள்லாம் பார்த்துக்கிறா. ஒருத்தர் ரிஷிகளுக்கு தெரியாத விஷயம் இருக்கா, ரிஷிகள்லாம் பார்த்து பேசிக்கிறா. பாத்தியா எப்படி நம்மளையும் ஒரு கேலி பொருளாக இங்கே ஆக்கி நம்மளை வச்சு விளையாடுறார்கள் பத்தியா அப்படின்னு ஒருத்தர் பார்த்துக்கிறார்கள். அதில் சரி இதோடையாவது போயிருக்கலாமே, அதோடையாவது விட்டுட்டு சரின்னு போயிருக்கலாம். இன்னும் விளையாட்டினுடைய உச்சகட்டம் அதில் சில பேர் வந்து கேட்குறா, இயம் ஸ்திரீ புத்திர காமஸ்ய பப்ரோ ரமித தேஜசஹ ரிஷயஹ சாது ஜானீதா கிமியம் ஜன इत्युक्तास्तेर्तथा राजन् विप्रलम्भ प्रदर्शिताः प्रत्यब्रुवंस्तान् मुनयो तत्तच्छृणु नराधिपाः. அதில் சில பேர்கள் வந்து கேட்குறா இந்த ரிஷிகளை பார்த்து, ரிஷிகளே இவள் கர்ப்பவதியா இருக்காளே இந்த பொண்ணு, இயம் ஸ்திரீ புத்திர காமஸ்ய, வயிற்றுல பிள்ளையாண்டு இருக்காளே, இவளுக்கு என்ன குழந்தை பிறக்கும்? ஆம்பளை குழந்தை பிறக்குமா, இல்லை பொம்பளை குழந்தை பிறக்குமா, இல்லை ரெட்டை குழந்தை பிறக்குமா, என்ன குழந்தை பிறக்கும் இவளுக்கு? ரிஷயஹா சாது ஜானீதா, உங்களுக்கு தெரியாத விஷயம் இருக்கா? எல்லாம் உங்களுக்கு தெரியுமே. கிமியம் ஜனயிஷ்யதி, கிமியம் ஜனயிஷ்யதி, என்ன குழந்தை பிறக்கும்? பொன் குழந்தை பிறக்குமா, ஆண் குழந்தை பிறக்குமா, இல்லை ரெட்டை குழந்தை பிறக்குமா, என்ன குழந்தை பிறக்க போகிறது இவளுக்கு அப்படின்னு கேட்ட உடனே இவர்கள் ஏதாவது ஒரு குழந்தை, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஏதாவது ஒன்று சொன்னால், அடட ரிஷிகளே இது பெண்ணே இல்லை, இவன் ஒரு பையன் அப்படின்னு சொல்லி சிரிக்கணும் அப்படின்னு இவர்களுக்கெல்லாம் ஒரு ஆசை. அது ஒரு விளையாட்டு. இப்படி இவர்கள் கேட்ட உடனே ரிஷிகள் ஒருத்தர் பார்த்துட்டு உங்கள் குலத்தையே அழிக்கும்படியான குலநாசத்துக்கு ஏதுவான ஒரு வழக்க பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டார்கள் ரிஷிகள்லாம். விஷ்ணயந்த கவிநாசாய முசலம் கோரமாயசம் வாசுதேவஸ்ய தாயாதஹ சாம்போயம் ஜனயிஷ்யதி ஏன யூயம் சுதுர்வ்ருத்தா நிருஷம் சஜாதமன்யவஹ உச்சேத்தாரஹ குலம் கிருஷ்ணஹ அமிர்தே ராஜ ராம ஜனார்தனோ விஷ்ண்யந்த கவிநாசாய முசலம் கோரமாயசம் முசலம்னா வழக்க. அந்த வழக்க இவன் இங்க நிற்கிறானே சாம்பன், எங்களுக்கு தெரியாதா? சாம்போயம் ஜனயிஷ்யதி, இந்த சாம்பனிடத்துல ஜனிப்பான், ஜனயிஷ்யதி ஒரு வழக்க ஜனிக்கும் அப்படின்னு உடனே பயந்து போயிட்டார்கள். ஒருத்தர் பார்த்துட்டார்கள். ரிஷிகளே நீங்கள் நினைக்கிறாப்புல சுவாமி, இவன் ஒன்றும் ஒரு பெண் இல்லை, இவன் கன்னிகை இல்லை, இவன் ஸ்திரீ இல்லை, இவன் ஒரு பையன் சாம்பா, அதான் தெரியுமே, நான் தான் சொல்லிட்டேனே, சாம்போயம் ஜனயிஷ்யதி, சாம்பனிடத்துல ஜனிக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டேனே. முசலம் குலநாசனம், உங்க குலத்தையே நாசம் பண்ணும்படியான ஒரு முசலம் அது வரப்போகுது அப்படின்ன உடனே நிஜமாகவே அவன் வயிற்றுலேருந்து ஒரு முசலம் வெளியில வந்தது. ரிஷிகள் வார்த்தை சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம் தான். என்னைக்குமே பக்தர்களுடைய வார்த்தையை சத்தியம் பண்றவன் பகவான். அப்படி இருக்கிறச்சே ரிஷிகளுடைய வார்த்தையை விடுவானா? நமோ பிரம்மண்ய தேவாயன்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணன் ரிஷிகளுடைய வார்த்தையை சத்தியம் பண்ணும்படியா சாம்பனுடைய வயத்திலேருந்து நிஜமாவே ஒரு முசலம் வெளியில வர, இந்த பார்த்த உடனே என்ன பண்றதுன்னே புரியல. இந்த ரிஷிகளும் அதுக்கப்புறம் அங்க இல்லை, அவர்கள் அந்தர்தானம் ஆயிட்டார்கள், போயாச்சு.
இப்படி ஒரு சாபம் வந்துடுத்தே, என்ன பண்றது? ஐயோ, இந்த வசலத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. இப்ப எல்லாருக்கும் இந்த உலக்கையை பார்த்தாலே ஐயோ என்னடா இது பயங்கரமா இருக்கே, எனக்கு பயமா இருக்குது. குலநாசனம்னு வேற சொல்லியிருக்கா ரிஷிகள் வார்த்தை சத்தியமாயிடுமே, என்ன பண்றது? நம்ம துவாரகைக்கு இதை ஏன்னா பிரபாச கஷேத்திரத்துல இவர்கள்லாம் இதெல்லாம் விளையாடினார்கள். இனி மேற்கொண்டு துவாரகைக்கு போகணுமே, துவாரகைக்கு இது எப்படிடா எடுத்துன்னு போறது? டேய் நீ எடுடா, எப்படியாவது இதை எடுத்துட்டு போய் நம்ம அங்கே கொண்டு போய் கொடுத்துருவோம், நம்மளுடைய ராஜா உக்ரசேனர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவோம். இதை டேய் நீ எடுடான்னு ஒருத்தர் சொல்ல, ஐயோ நான் மாட்டேன்ப்பா, எனக்கு இதை தொடறதுக்கே பயமா இருக்கு, நான் பார்க்கறதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு ஒருத்தர் விலக, எப்படியோ ஒருத்தன் நான் எடுக்கிறேன்னு கொஞ்சம் தைரியத்தோட, அதுலேயே கொஞ்சம் தைரியமாக இருக்கிறவன் நான் எடுக்கிறேன்னு கொஞ்சம் விவேகத்தோட வந்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிருஷ்ணா இந்த வார்த்தையை முதல்லயே சொல்லியிருக்க கூடாதோ? இப்படி இவர்கள் விளையாடுறச்சேவே இப்படி இப்போ வந்து கிருஷ்ணான்னு சொல்லி ஒரு பயந்துட்டே அந்த மொசலத்தை கையில் எடுத்துண்டு இந்த பக்கமாக ஒருத்தன் அந்த பக்கமாக ஒருத்தன் பிடிச்சிட்டு பயந்து நடுங்கிண்டே ஒரு வழியாக துவாரகைக்கு வந்து அங்கே கொண்டு போய் ராஜா கிட்டக்க கொண்டு போய் இதை காமிச்சா, இந்த உலக்கை இந்த மாதிரி ஒரு சாப்பம் வந்துடுத்து, இந்த மாதிரி குலநாசனம் அப்படின்னு வேற சொல்லிட்டா, இதை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்ட உடனே அவர் அதை பெருசாகவே எடுத்துக்கல. உக்ரசேனர் பெருசாகவே எடுத்துக்காம கிருஷ்ணனை கூப்பிட்ட உடனே சொல்லக்கூடாதோ, அதை அவர் பெருசாகவே எடுத்துக்காம, இது என்னடா பெரிய உலக்கை, இது வெறும் அப்ளைடர் தான் லைக், இந்த உலக்கையை பார்த்தா அப்படி தான் இருக்குது, இதால் போய் குலநாசனமா, இதெல்லாம் என்னது இது அப்படின்னு ஒரு அலட்சியம் வந்துடுத்து. இந்த காந்தாரியினுடைய சாபம், அதனால அதுதான் காரணமோ என்னமோ தெரியல, அது ஒரு அலட்சியம் வந்து அவருக்கு என்ன உள்ளூர ஒரு சிந்தனைன்னா, கிருஷ்ணனை ஆசிரியிச்சிருக்கோம், நமக்கு என்ன அப்படி குலநாசம் வந்துட போகிறது அப்படிங்கிற ஒரு தைரியம். அதனால என்ன சொல்ல, இதை நல்லா ராவுன்னு ராவி நல்லா பொடியாக தூள் ஆக்கி நேராக பிரபாச கஷேத்திரம் தாண்டின சமுத்திரத்துக்கிட்ட கொண்டு போய் போட்டுடு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமா சேர்ந்து அதை போட்டு ராவுன்னு ராவி நல்லா பொடியாக தூள் ஆக்கி அதை எடுத்துட்டு வந்து பிரபாச கஷேத்திரத்துக்கே மறுபடியும் வந்து அங்கே தாண்டி சமுத்திரத்துக்கு அதை போட்ட உடனே டேய் நன்ன ராவினியா ரவரவையா ஆயிடுத்துரா, பொடியா ஆயிடுத்து, இனிமே எங்க இருக்கு உலக்க, எல்லாம் பொடியாயி தூள் ஆயிடுத்து, நல்ல ராவியாச்சு, நல்ல ராவி கொண்டு போய் போட்டாச்சு. இப்படி போட்டதுக்கு அப்புறமா கிருஷ்ணன் கிட்டக்க வந்து சொல்றார்கள், இந்த மாதிரி ஒரு சாபம் வந்துடுத்து. ஆஹா, இப்படி ஒரு சாபமா, இப்படி ஒரு சாபம் வந்துடுத்துன்னு எனக்கு முதல்லயே சொல்லக்கூடாதா? குலநாசனம்னு வேற சொல்லியிருக்கார்கள். ரிஷிகளுடைய வார்த்தை என்ன கிருஷ்ணா, நீயே இப்படி சொல்றியே, இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்றா ரிஷிகள் வார்த்தைன்னு நீயே சொல்றியே, எங்களெல்லாம் அந்த ரிஷிகள் வார்த்தையிலேருந்து நீ காப்பாத்திடுவியோனோ அப்படின்னது இப்படி கிருஷ்ணன் யோசிக்கிறான். எல்லாரும் கிளம்புங்கள், பிரபாச கஷேத்திரத்துக்கே போயிடலாம், துவாரகை இனிமே வேண்டாம். ஏன், துவாரகையில தானே இருக்கணும், வேற எங்க இருக்கணும்? இல்லப்பா, கிளம்பி பிரபாச கஷேத்திரம் போகலாம், பெரிய சாபம் வந்துடுத்து, இந்த சாபத்துக்கு ஏதாவது பரிகாரம் பிராயசித்தம்லாம் பண்ணணும் இல்லையா, அதனால எல்லாம் பண்ணிட்டு நம்ம திரும்பி வரலாம். எல்லாரும் தங்களுடைய கிரகத்தில் சொல்லிட்டு கிளம்புங்கோ, வயசானவா யாரும் வர வேண்டாம், ஸ்திரீகள் வர வேண்டாம், குழந்தைகள் வர வேண்டாம், மீதி பேர்கள் எல்லாம் கிளம்புங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் எது குலமே கிளம்புறது. எதுக்கு இப்போ துவாரகையை காலி பண்ணுறான்னா, சப்த மோக்ஷபுரியில் ஒன்று, துவாரகைங்கிறது சப்தமோக்ஷபுரியில் ஒன்று. இவர்கள் எல்லாம் தேவர்களுடைய அவதாரமாக இருக்கிறதுனால இவர்களுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு பகவானுக்கு எண்ணம் இல்லை போல இருக்கு. அதனால இவர்கள் யதாஸ்தானம் போனால் போகிறோம்னு கிருஷ்ணன் நினச்சின்ட்டான். அதனாலேயே துவாரகையை காலி பண்ணிட்டு, ஏன்னா துவாரகையிலேயே இவர்கள் உயிரை விட்டா அப்புறம் மோட்சம் கொடுக்குறாப்புல ஆகும், ஏன்னா சப்த மோக்ஷபுரியில் ஒன்று. அதனால துவாரகையை காலி பண்ணிட்டு வயசானவர்கள், ஸ்திரீகள், குழந்தைகளை மட்டும் விட்டுட்டு கிருஷ்ணனும் பலராமருமா இவர்கள் அத்தனை பேரையும் கிளப்பிண்டு, சாத்தியகி, கிருத்தவர்மா எல்லாருமே கிளம்பிட்டார்கள். சாம்பன், பிரத்யும்னன், அனிருத்தன் எல்லாரும் கிளம்பி நேர பிரபாச கஷேத்திரத்தில் வந்து ஏதோ சில பிராயசித்தங்கள்லாம் பண்ணார்கள், ஏதோ ஒரு தபஸெல்லாம் பண்ணிட்டார்கள். கொஞ்ச நாட்கள் ஆயிடுத்து. அதன் பிறகு ஒரு மத்தியான நேரம் பிராயசித்த அனுஷ்டானம் எல்லாம் முடிஞ்சுடுத்து. இப்படி எல்லாரும் சோஷியலாக ஒருத்தர் பேசிக்கலாம்னு பேசின்னு இருக்கார்கள். மறுபடியும் அதே விளையாட்டு வம்பு. இப்படி இந்த வாட்டி மார்வேஷம் போட்டு விளையாடாமல் ஏதோ வெறுமை ஒருத்தர் வம்பு பேசிட்டு ஒரு விளையாட்டு. இந்த விளையாடிண்டே இருக்கிறச்சே எல்லாருக்கும் என்ன தோணித்து, டேய் மதுபானம் பண்ணலாமா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். மதுபானமா, கிருஷ்ணன் இருக்கானே, பலராமர் வேற இருக்காரு, இவர் ஏதாவது நினச்சிக்க போகிறான். அவர்கள்லாம் இன்னும் அனுஷ்டானத்தையே முடிக்கலையே, அவர்கள் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், நம்ம அதுக்குள்ளே பண்ணி முடிச்சுடுவோமே அப்படின்னு தோணித்து.
சரி பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமா வேண்டாமான்னு ஆலோசனை பண்ணிட்டு கடைசியில் சரி பண்ணுவோமே அப்படின்னு எல்லாம் கள்ள எடுத்தார்கள். மதுபானத்தை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சார்கள். ஒருத்தர் குடிக்க ஆரம்பித்த உடனே ஒன்றும் விரோதம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, துவேஷம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வெறுமை ஒருத்தர் பார்த்துட்டார்கள். ஒருத்தர் பார்த்துட்டு பார்க்குற பார்வையே வித்தியாசமாக இருக்குது. டேய் டேய் அப்படின்னா அந்த டேயிலேயே ஒரு கோபம் வந்தது. டேய் அயோக்கிய பயலே அப்படின்னு சொன்னால் இவன் நானா அயோக்கியன் நீதான் அயோக்கியன் அப்படின்னா ஒருத்தர் இப்படியே திட்டிக்க ஆரம்பிச்சா. அந்த வாய் சண்டைங்கிறது அப்படியே கொஞ்சம் மெதுவாக கை சண்டையாக ஆரம்பிச்சது. ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிச்சா. முசலம் குலநாசனம் அப்படின்னு தானே ரிஷிகள் சொன்னா. அந்த வார்த்தையை சத்தியம் பண்ணும்படியாக அவர்கள் எந்த முசலத்தை போட்டு நன்னா ராவுன்னு ராவி கொண்டு போய் எங்கேயோ சமுதிரத்துக்கிட்ட இதே பிரபாச க்ஷேத்திரத்துக்கிட்ட தானே போட்டா. அந்த சமுதிரத்துலேருந்து அந்த ஒவ்வொரு தூளும் எவ்வளவு தூள் பண்ணாலோ எவ்வளவு நைஸாக ராவினாலோ அந்த ஒவ்வொரு தூளும் ஒரு மொசலமாக புறப்பட்டு எங்கேருந்தோ வெளியில் வந்துடுத்து. அந்த மொசலத்தை எல்லாரும் கையில் எடுத்துட்டார்கள். ஒருத்தர் அந்த மொசலத்தால் போட்டு பரஸ்பரம் போட்டு அடிச்சுக்கிறார்கள். பரஸ்பரம் ச நக்ஷத்ரம் ஹன்யமானம் புனః கிரகைர பஷ்யன் சர்வே தேனாத்மனஸ்து கதஞ்சன பரஸ்பரம் ச நக்ஷத்ரம் ஹன்யமானம் புனః ஒருத்தர் டேய் நீதாண்டா அயோக்கியன் ஆரம்பிச்சு அதை மதுபானம் வேற பண்ணியிருக்கார்களா. என்ன பேசுகிறோம்னே தெரியல. ஏன்னா என்ன பேசுகிறார்கள்ங்கிறது அவர்களுக்கே புரியலை. கண்டபடி ஒருத்தர் பேசிக்கிறார்கள். அதை எடுத்து ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பித்தார்கள். அந்த முசலத்தை கையில் எடுத்துட்டு இப்போ தான் பார்க்குறோமே தெருவில் யாராவது இந்த மாதிரி மதுபானம் பண்ணிட்டு வந்தால் என்ன கத்துறா என்ன ஆடுறா. அது போல தான் இந்த யாதவ குலமே மொத்த எதுகுலமே மதுபானம் பண்ண பிறகு எல்லாருமா ஒருத்தர் பரஸ்பரம் திட்டிண்டு இந்த மொசலத்தை எடுத்துட்டு போட்டு அடின்னு அடிச்சுண்டு ஒருத்தர் அடிச்சுண்டு இப்படி அடிச்சுக்கிறச்சே இப்படி பலராமர் வந்து பார்க்குறார். என்னடா இது கொஞ்சம் சமாதானம் பண்ண பார்க்குற, அடிச்சுக்காதீங்கோடா எதுக்குடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறச்சே பலராமரையே அடிக்க வரார்கள் முசலத்தை கையில் எடுத்துண்டு. பலராமர் சரி இது அவ்வளோதான், குலநாசம் ஏற்படுறது, இனிமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இதை தடுக்க முடியாது, போய் தொலையட்டம் எப்படியாவது அடிச்சுட்டு சாகுங்கோடா அப்படின்னு பலராமர் விட்டுட்டு இப்படி கிருஷ்ணா பாரு கிருஷ்ணா எல்லாரும் அடிச்சுக்கிறா கிருஷ்ணா அப்படின்னு பலராமர் வந்து நிற்கிறார். அண்ணா மனசை தேத்தி கொவிடு பாரு, நம்மளுடைய குலம் அழிஞ்சு போறது பத்தியா நம்ம கண்ணு முன்னாடி. அதாவது மதுபானம் பண்ணவர்கள் அழிஞ்சு போவார்கள் அப்படின்னு நம்ம குலத்து மூலமா ஒரு பாடமா இருக்கட்டும் பாரு, சாட்சிய மாத்திரமா நானும் நீயும் பார்ப்போம் பார் அப்படின்னு பலராமரும் கிருஷ்ணனும் பார்க்க இவர்கள் எல்லாம் ஒத்தர அடின்னு அடிச்சுண்டு பிரத்யும்னன் அனிருத்தன் சாம்பன் உள்பட அடிச்சுண்டு போயிட்டார்கள். அவர்கள் உள்பட ஒருத்தர் அடிச்சுண்டு போயாச்சு. சாம்பம் ச நிஹதம் திருஷ்ட்வா சாரு தேஷ்ணம் ச மாதவஹ பிரத்யும்னம் ச அனிருத்தஹ தம் ததச்சு க்ரோத பாரதாக. அவ்வளவு கோபம், ஒருத்தர் அந்த குரோதத்தை வெளிப்படுத்திட்டு அடிச்சுண்டு எல்லாரும் சர்வநாசம் ஆயிட எதுகுலம் பூரா சர்வநாசமாகி எல்லாரும் போயாச்சு. கிருஷ்ணனும் பலராமனும் இதை அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கார்கள் சாட்சி மாத்திரமா. இதை பார்த்த பிறகு தாருகன், கிருஷ்ணனுடைய சாரதியான தாருகன், அவன் மட்டும் தப்பிச்சான். அவன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான், அடிச்சுக்காதீங்கோடா நீங்களெல்லாம் இப்போ நிதானத்தில் இல்லைடா, எதையோ ஒன்று கண்டத்தையும் சாப்பிட்டுட்டு வேண்டாத விஷயம் ஒன்று உள்ளே போனதுனால இப்படி போட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்களே, வேண்டாம் அடிச்சுக்காதீங்கோன்னு சொன்ன தாருகனையே அடிக்க வரார்கள். எப்படியோ உயிர் தப்பிச்சான், இங்கேயும் அங்கேயும் போய் ஒழிஞ்சுட்டு உயிர் தப்பிச்சிட்டான். தன்னிக்னந்தம் மகாதேஜா பப்ரூஹு பர புரஞ்சயஹ தாருகஹ சைவ தாஷார்ஹ மூச்சதுர்யன்னிபோத தத். தாருகன் பார்க்குறான், இப்படி எல்லாரும் அடிச்சுட்டு சர்வநாசம் ஆயிடுத்து. எதுக்குள்ள யார் புறப்பட்டு வந்தார்களோ அத்தனை பேரும் கிருத்தவர்மா சாத்தியக்கின்னு அத்தனை பேரும் அடிச்சுட்டு செத்த பிறகு தாருகன் இந்த கூட்டத்தில் இந்த பரிதாபம் நடந்த இடத்துல
யுத்தத்துல ஏகப்பட்ட பிரேதங்கள், அதுவும் ரத்த ஆறு ஓடுறது. எப்படி குருக்ஷேத்திர யுத்தத்துல ஓடித்தோ அது போலதான் ஒருத்தர் அடிச்சுட்டார்களா. அடிச்சுன்னு பரஸ்பரம் உலக்கையால முசலத்தால அடிச்சுண்டு குலநாசம் ஏற்பட்ட பிறகு அந்த ரத்த பிரவாகத்தினோட பிரவாகமா தாருகன் வந்து தன்னுடைய எஜமானன் எங்கே, கிருஷ்ணன் எங்கே, பலராமன் எங்கே, கிருஷ்ணன் சௌக்கியமா, பலராமன் சௌக்கியமா, எங்க போயிட்டார்கள் அப்படின்னு தாருகன் இப்படி தேடிண்டே, பிரபோ 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 எங்க போயிட்டீர்கள், எங்கேயுமே உங்களை காணமே, எங்க போயிட்டீர்கள்னு அழுதுண்டே தாருகன் வந்தா. ஒரு மரத்தடியில கிருஷ்ணனும் பலராமனும் இப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கார்கள். ஓடி வந்து கிருஷ்ண சரணத்தை பிடிச்சான் தாருகன். பிரபோ பார்த்தேளா, நம்ம குலம் அழிஞ்சுடுத்து, குலநாசம் ஆயிடுத்து, நம்மளுடைய குலமே போயிடுத்து, எல்லாரும் போயிட்டார்கள், நான் ஒருத்தன் தான் மிச்சம் இங்க நிக்கிறேன், எல்லாரும் போயிட்டார்களே அப்படின்னதும், பார்த்தேன் தாருகா, பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன், என்ன பண்றது, நம்மளுடைய குலத்திலேருந்து இது ஒரு பாடம் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதும், சரி வாருங்கள் பிரபு, இங்கே நீ ஒரு க்ஷணம் நம்ம நிற்க வேண்டாம், போயிடலாம், வாங்கோ, எனக்கு பயமா இருக்கு, என்னை அழைச்சிட்டு போயிடுங்கோ, துவாரகைக்கு போயிடலாம், பலதேவரை பார்த்து நீங்களும் வாங்கோ, நம்ம 3 பேருமா போயிடலாம் துவாரகைக்குன்னு சொன்ன உடனே கிருஷ்ணன் சொல்றான், இல்லை தாருகா, நான் இனி துவாரகைக்கு வரல. துவாரகைக்கு வரலன்னா பின்ன இங்கே இருக்க போறீங்களா, என்ன பண்ண போறேன், வாங்கோ, நீங்க வாங்கோ, நம்ம போயிடலாம், வேற என்ன பண்றது அப்படின்னதும், இல்ல தாருகா, இனி துவாரகை போறதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, என்னுடைய அவதார காரியம் முடிஞ்சிடுத்துப்பா, அதனால இனிமே நான் புறப்படணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா, என்ன சொல்றீர்கள், புறப்படணும்னா எங்க போறேன், என்ன, அவ்வளவுதான்ப்பா, அவதார காரியம் பூர்த்தி ஆயிடுத்து, எப்போ தர்மஸ்தாபனம் பண்ணேனோ அப்போவே என்னுடைய அவதார காரியம் பூர்த்தி ஆயிடுத்து, இனி இவ்வளவு நாள் நான் இங்கே இருந்ததே பெரிய விஷயம்தான், நான் இனி கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டேன். கிளம்பரிச்சே ஒரு பாடம் லோகத்துக்கு காட்ட வேண்டாமா, சூதாடினவர்கள் அழிஞ்சு போவார்கள்னுங்கிற சரித்திரம் என் பாண்டவர்களே மூலமாக நான் காமிச்சிட்டேன். அதுபோல மதுபானம் பண்ணவர்கள், பரஸ்திரி மேலே கை வச்சவர்களும் அழிஞ்சு போவார்கள்னு தர்மபுத்திரர் சரித்திரத்திலே வந்துடுது, திரௌபதி மேலே கை வச்சதுனால. அதுபோல மதுபானம் பண்ணவர்களும் அழிஞ்சு போவார்கள்னு காட்ட வேண்டாமா லோகத்துக்கு, அதனால தான் இப்போ நம்ம குலம் போச்சு. சரி போகட்டும், இனி நான் கிளம்ப போறேன் அப்படின்னு கிருஷ்ணன் நீங்க சொல்லிண்டே இருக்கிற சமயத்துல, அதே சமயத்துல அங்க துவாரகையில கிருஷ்ணனுடைய அஷ்ட மகிஷிகள், பிறகு கிருஷ்ணனுடைய பட்ட மகிஷிகள் அத்தனை பேரும், 16,108 தேவிகள், அத்தனை பேருமே லக்ஷ்மியே தான் இத்தனை ஸ்வரூபமா வந்திருக்கா. அவர்கள் கிருஷ்ணன் கிளம்ப போறேன் அப்படிங்கிற வார்த்தையை எங்க பிரபாச கஷேத்திரத்துல சொல்லிண்டே இருக்கிற சமயத்துல அங்க அப்படியே அவர்கள் அந்தர்தானம் ஆயிட்டார்கள், மறைஞ்சிட்டார்கள் அங்க அந்த இடத்துல இருந்து. முதல்ல அவர்கள் நம்ம முந்தின்றனும் பிரபுவை அப்படின்னு அவர்கள் கிளம்பிட்டார்கள். பிறகு இங்க கிருஷ்ணன், நான் தாருகா, நீ தைரியமா இரு, நீ புறப்பட்டு துவாரகைக்கு போ, என்னுடைய அர்ஜுனன், இப்பவும் கிருஷ்ணனுக்கு அர்ஜுனன் நினைப்பு, என்னுடைய அர்ஜுனன் கிளம்பி வந்துட்டு இருக்கான், அங்கேருந்து கிளம்பி என்னை பார்க்கணும்னு ஆசையோட வந்துட்டு இருக்கான் அர்ஜுனன். ததஹா சமாசாத்ய மகானுபாவம் கிருஷ்ணஹ ததா தாருகமன்வஷா சந்த் கத்வா குருன் சர்வமிமம் மகாந்தம் பார்த்தாய வதம் யதூனாம் ததோர்ஜுனः க்ஷிப்ரமி ஹோபயாது ஸ்ருத்வா மிருதான் யதாவான் ஹித்யே முக்தः சயயோ ரதேன குருஹு ததா தாருகோ நஷ்டோ சேதாः ததோ கதே தாருகே நீ கிருஷ்ணன் சொல்றான், அர்ஜுனன் எனக்காக கிளம்பி வரான், எப்போதுமே என் அர்ஜுனனை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல என்னுடைய வாழ்நாளில், அவனை சௌக்கியமா வைக்கணும், அவன் மேல எனக்கு இருக்கிற கொள்ளாசை, அவன் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எல்லாம் செஞ்சேன். அந்த அர்ஜுனன் இப்ப என்னை பார்க்கணும்னு வர சமயத்துல நான் இப்ப இருக்க போறது இல்லை, அவனுக்கு நீ ஆறுதல் சொல்லு, அவன் துவாரகைக்கு தான் வந்துட்டு இருக்கான்,
துவாரகையில் என்னை பார்க்கணுன்னு ஆசையாக குழந்தை வரப்போகிறான். அவனுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்ச போகிறது. அந்த அர்ஜுனன் கிட்டக்க என்னென்ன ஸ்திரீகள் மிச்சப்பட்டாலோ அவளெல்லாம் அந்த அர்ஜுனன் ரட்சிக்கணும்னு நினைப்பான். அதுக்காக தான் வருவான். ஏன்னா நிச்சயமாக நானும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு என்னுடைய காந்தாரி அத்தையினுடைய சாபத்தின்படி என்னுடைய எதுவம்சத்து ஸ்திரீகள் எல்லாம் அடிச்சுட்டு அழணும். எப்படி குருவம்சத்து ஸ்திரீகள்லாம் அடிச்சுட்டு அழுதார்களோ அதுபோல் எதுவம்ச ஸ்திரீகள்லாவும் அழுவார்கள்னு தானே அத்தையினுடைய சாபம். பதிவிரதையினுடைய வார்த்தையை பகவான் நானே நிறைவேற்றலைன்னா, ரிஷிகளுடைய வார்த்தை பதிவிரதையினுடைய வார்த்தை, ரிஷிகள் முசலம் குலநாசனம்னு சொன்னார்கள். அவர்கள் வார்த்தையை நான் சத்தியம் பண்ணிட்டேன். இந்த பதிவிரதையினுடைய வார்த்தையை நான் சத்தியம் பண்ண வேண்டாமா? அப்புறம் நானே ஒரு பதிவிரதையினுடைய வார்த்தையை மதிக்கலைன்னா இனி லோகம் எப்படி பதிவிரதைகளை மதிக்கும்? அதனால் அவள் வார்த்தையை சத்தியம் பண்ணணுங்கிறதுக்காக இனி என்னுடைய வம்சத்தில் ஸ்திரீகள் எல்லாம் அழுவார்கள். அவர்கள் எல்லாருக்கும் சமாதானம் அர்ஜுனன் தான் இனி சொல்ல முடியும். தாருகா நீ போய் அர்ஜுனன் கிட்ட அவன் வந்த உடனே அவன்கிட்ட செய்தியை சொல்லு, நான் இப்படியே கிளம்பிடுறேன் அப்படின்னதும், பிரபு நான் கிளம்பிடுறேன், நான் துவாரகைக்கு நீங்கள் எனக்கு என்ன கடைசியே இப்போ உத்தரவு கொடுத்துருக்கீளோ அதை நிறைவேற்றணுங்கிறதுக்காக நான் கிளம்புறேன். நீங்கள் இல்லைங்கிற செய்தியை பார்த்துட்டு என்னால் போக முடியாது அப்படின்னு தாருகன் கிருஷ்ண சரணத்தை பிடிச்சின்னு அழறான். தாருகா அழாதப்பா, இத்தனை நாள் எனக்கு சாரத்தியம் பண்ணியிருக்க, எனக்கு உன்னை பிரியணுங்கிற கஷ்டம் எனக்கும் தான் இருக்குது, கவலைப்படாத, துவாரகைக்கு போய் செய்தியை சொல்லி அங்கே காத்துன்று அப்படின்னு சொன்னதும் தாருகன் பிரியாவிடை பெற்றுண்டு அழுதுண்டே இப்படி திரும்பி கிருஷ்ணனை பார்த்துண்டே அழுத முகத்தோட கூட துவாரகைக்கு தாருகன் போய் சேருகிறான். இந்த சமயத்தில் கிருஷ்ணன் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம முந்தின்றணும் அப்படின்னு பலராமர் முடிவு பண்ணிட்டார். அதனால் ஒரு குகைக்குள்ளே போனார். அப்படியே பலராமர் அந்தர்தானம் ஆயிட்டார். அந்த குகையிலேருந்து ஆதிசேஷன் சங்கர்ஷனன் இல்லையா, தன்னுடைய யதாஸ்தானம் போய் சேர்ந்துட்டார். பிறகு கிருஷ்ணன் இப்படி நல்ல எதுவம்ச திலக்கம் இல்லையா, எதுவம்ச நாயக்கன், அந்த கிருஷ்ணன் இப்படி கால் மேலே கால் போட்டுன்னு இப்படி உக்காண்டிருக்கான். தனக்கு ஒரு வியாஜத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கான். எப்படி கிளம்பலாம், எதை கொண்டு கிளம்பலாம் அப்படின்னு ஒரு வியாஜத்தை எதிர்பார்த்துட்டு கிருஷ்ணன் இப்படி உக்காண்டிருக்கிற சமயத்தில் 30 கோடி தேவர்கள் பிரத்யட்சமாயிட்டான். பிரம்மா பிரத்யட்சமாயிட்டார், ருத்ரன் பிரத்யட்சமாயிட்டார், எல்லாரும் பிரத்யட்சமாகி எப்படி கிருஷ்ணன் கிளம்ப போறான். சரையூ நதியில எப்படி ராமர் இறங்கி கிளம்பினாரோ தன்னுடைய யதாஸ்தானம் வைகுண்டத்துக்கு, அது போல கிருஷ்ணன் இப்ப அப்படி இந்த சமுத்திரத்துக்குள்ளேயே இறங்கி கிளம்ப போறானா, அல்லது எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணஹா அப்படின்னு சொல்லும்படி யோகி இல்லையா கிருஷ்ணன், யோகத்துல உட்காந்து அப்படியே தன்னுடைய யதாஸ்தானத்துக்கு போக போறானா, இல்லை ஒரு பெரிய ஜோதி ரூபமா கிருஷ்ணன் அப்படியே புறப்பட்டு ஆகாச மார்க்கமா வந்து நம்ம எல்லாருக்கும் 2 சூரியனோ அப்படின்னு சூரியனுக்கு மேல பிரகாசமாக ஒரு ஜோதியோட கூட கிளம்பி அப்படியே நேர அந்த ஜோதி எல்லா லோகத்துக்கும் சஞ்சாரம் பண்ணி வைகுண்டத்துக்கு போய் சேர போகிறதா, வைகுண்ட பத்தி ஆக போறானா, அல்லது எப்படி கிளம்ப போறான் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆவலோட அத்தனை பேர்களும் பார்த்துட்டு இருக்க பிரம்மா சொல்றார், நீங்க கிளம்புறச்சே நீங்க கிளம்பி எப்படியும் பிரம்மலோகத்தை சத்தியலோகத்தை தாண்டி தானே போய் ஆகணும் வைகுண்டத்துக்கு, அதனால இங்க பிரம்மலோகத்துல உங்களுடைய பொன்னடி சாத்திட்டு போகணுமே அப்படின்னு பிரம்மா சொல்றார். ருத்ரன் சொல்றார், கைலாசத்துக்கு வந்துட்டு போகணுமே ஒரு க்ஷணமாவது அப்படின்னு அவர் சொல்றார். இந்திராதி தேவர்கள்லாம் சொல்றா, ஒரு க்ஷணம் ஸ்வர்க்கத்துக்கு வந்துட்டு போங்களேன், போகக்கூடாதா அப்படின்னு அவர்கள்லாம் கேட்குறார்கள். கிருஷ்ணன் யாருக்கும் எந்த பதிலும் சொல்லாம இப்படி தன்னுடைய இப்படி கால் மேல கால் போட்டுன்னு இப்படி கிருஷ்ணன் உட்காந்துருக்க அந்த சமயமா அங்க ஜரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேடுவன் வரான். அந்த வேடுவன் அழகா இந்த பாதம் மட்டும் தெரியறது. கிருஷ்ணன் இப்படி சாஞ்சி உட்காந்துருக்கான், தன்னுடைய பாதத்தை மட்டும் இப்படி கால் மேல கால் போட்டுன்னு அது மட்டும் தெரியறது. இந்த பாதத்தை பார்த்தா ஏதோ ஒரு மானுடைய முகம் போல தெரியறது, அழகா இருக்கு அந்த பாதம், அந்த திருவடி. அந்த மானுடைய முகம் அப்படின்னு நினைச்ச அந்த ஜராங்கிற வேடுவன் இது மானுடைய முகம் தானே அப்படின்னு நினைச்சுட்டு தன்னுடைய அம்பை எடுத்து அதை வேட்டையாடணும் அப்படின்னு அது மேல கொய்துட்டான். ஜராததம் தேசமுபாஜகாம லப்தஸ்ததானீம் மிருகலிப்சுர் சுருக்ரக சகேஷவம் யோகயுக்த்வம் ஷயானம் மிருகாசக்
तो लुब्ध कहा சாயகேன. இப்படி அந்த ஒரு பானத்தை எடுத்து காலில் போட்ட உடனே இப்படி கிருஷ்ணன் யாரு அப்படின்னு பார்க்கறதுக்காக இப்படி காலை இப்படி எடுத்துட்டு இப்படி முகத்தை காட்டுறான். இப்படி முகத்தை காட்ட உடனே அடடா என்ன அபச்சாரம் பண்ணேன் அப்படின்னு வேடுவன் வந்து கிருஷ்ண சரணத்தை பிடிக்கிறான். எனக்கு க்ஷமாபணம் பண்ணுங்கோ, எனக்கு இன்னைக்கு க்ஷமாபணம்ங்கிறது ஒன்று உண்டா? இப்படி நான் பண்ணிட்டேனே, எனக்கு ஏன் இப்படி ஒரு புத்தி வந்தது? ஏன் உங்களுடைய சரணம் எவ்வளோ அழகான சரணம், இதை பார்த்தா கோமளமான சரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சிருக்க கூடாதா இது கிருஷ்ண சரணம்னு? ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனை அப்படின்னு கதறி அழறான் அந்த ஜராங்கிற வேடுவன். கிருஷ்ணன் தட்டி கொடுக்குறான். நீ என்னப்பா தப்பு பண்ண, எதுக்காக அழற? இது என்னுடைய ஒரு சாபம். முசலம் குலநாசனம்னா அது நான் உள்படதான். நானும் இந்த குலத்துக்கு நாயகன் இல்லையா? நான் எதுக்குள்ள திலக்கன், என்னையும் சேர்த்துதான் முசலம் குலநாசனம்ங்கிறது. அதனால நீ கவலைப்படாதப்பா, நான் இது எனக்கு என்னுடைய சாபத்தை நிறைவேற்றுறதுக்கு இது ஒரு ஹேத்துவா அமைஞ்சது. எவ்வளவு பானம் பீஷ்மர் போட்டார், அதெல்லாம் கூட பொறுத்துட்டு இருந்த கிருஷ்ணன், தாங்கிட்டு இருந்த கிருஷ்ணன் இந்த வேடன் ஒரு பானம் போட்டாங்கிறத போய் ஒரு வியாஜமா கொண்டு இனி கிளம்பணும், வேடன் பானம் போட்டுட்டான், இதை வச்சுட்டு நான் கிளம்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டானாம் கிருஷ்ணன். என்னுடைய சாபத்துக்கு நீ அனுகூலமா இருந்த இல்லையா, அதனால உன்னுடைய ஸ்வசரீரத்தோடு நீ ஸ்வர்க்கத்துக்கு போ, உன்னை நான் ஸ்வர்க்கத்துக்கு அனுப்புறேன் அப்படின்னு அனுப்புறான். அனுப்புறவா அனுப்பிச்சா யாரா இருந்தாலும் வரவேப்பா. திருசங்கு பட்ட பாடு. அப்படி இல்லாம இங்க அனுப்புறது கிருஷ்ணன் இல்லையா, அதனால அவன் ஸ்வர்க்கத்துக்கு போய் சேர்ந்தான். பிறகு கிருஷ்ணன் யோகத்துல உட்காண்டான். யோகத்துல உட்காந்து கண்ணை மூடிண்டான், தியானம் பண்றான். தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தை தானே தியானம் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் ஆவலா பார்க்கிறார்கள், எப்படி கிருஷ்ணன் எப்படி கிளம்ப போறான், என்ன செஞ்சுட்டு கிளம்ப போறான் அப்படின்னு எல்லாரும் இப்படி ஆவலா பார்க்க, ततो राजन् भगवानुग्रतेजा नारायणः प्रभवश्चाव्ययश्च योगाचार्यो रोदसी व्याप्य लक्ष्म्या स्थानं प्राप स्वं महात्मा प्रमेयम्. எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்கிறார்கள் கிருஷ்ணன் எப்படி கிளம்ப போறான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறச்சே, ததாபூதாக அப்படின்னு ராசக்கிரீடையில எப்படி அந்தர்தானம் ஆயிட்டானோ கிருஷ்ணன் ஒரு சட்டுன்னு, அது போல திடீர்னு அப்படி பார்த்துட்டே வெச்ச கண் வாங்காம தேவர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல 33 தேவர்களும் வெச்ச கண் வாங்காம பார்க்கிறார்கள் கிருஷ்ணன். இந்த சமயத்துல ராசக்கிரீடையில மறைஞ்சது போல பட்டுன்னு மறைஞ்சான் அப்படின்னு நீங்க சொல்லி முடிக்கிறார். அப்படி சட்டுன்னு அப்படி மறைஞ்சு தன்னுடைய யதாஸ்தானம் ஸ்தானம் பிராபஸ்வம் மகா ஆத்மா பிரமேயம், தன்னுடைய ஸ்வஸ்தானமான வைகுண்டத்துக்கு போய் வைகுண்டபதியாக ஆயிட்டான், அப்படியே மறைஞ்சுட்டான். எல்லாரும் ஏதோ ஜோதி கிளம்ப போறது என்னென்னமோ எதிர்பார்த்தார்கள், ஏமாற்றம் தான் மிஞ்சோம். அர்ஜுனாதி பாண்டவர்களுக்கு வேணா கிருஷ்ணன் கிடைப்பான், ஏன்னா அவர்களுடைய பக்தினால. கோபிகைகளுக்கு வேணா கிடைப்பான், ஆனா நமக்கா கிடைப்பான் அப்படின்னு தேவர்கள் ஒருத்தர் பார்த்துட்டே சரி அவ்வளவுதான், இனி கிருஷ்ணன் இல்லை, கிருஷ்ணனுடைய ரூபம் கிருஷ்ணனுடைய ஸ்வஸ்வரூபம் இனி இந்த பூலோகத்துல இல்லை, மறைஞ்சுட்டான் கிருஷ்ணன் அப்படிங்கிறதோட இங்க கிருஷ்ணன் மௌசல பர்வா, இந்த பர்வால இந்த கிருஷ்ணன் பரமபதம் போறது ரொம்ப ஒரு முக்கியமான சரித்திரம். இன்னைக்கு தனுர்மாசம் ஆரம்பிச்சிருக்கு, இன்னைக்கு இது சொல்றாப்புல ஆச்சேன்னு நினைக்க வேண்டாம், யாரும் வருத்தப்பட வேண்டாம். அந்த கிருஷ்ணனை இந்த 30 நாள் எப்படி ஆண்டாள் நோன்பு இருந்து எப்படி அந்த கிருஷ்ணனை கூப்பிட்டாலோ அது போல நாமும் நோன்பு இருந்து அந்த கிருஷ்ணனை பக்தியோட கூப்பிட்டா நமக்கும் கிடைப்பான் அப்படிங்கிறதோட இன்னைக்கு நிறுத்திப்போம். மேற்கொண்டு அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனுடைய பிரிவை எப்படி தாங்க போறான்